எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் பேர் கேட்டுட்டு இருந்தீங்களா லக்கியோட ஃபோட்டோ இந்த வீடியோட கடைசியில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அப்புறம் ராகி தோசை மாவுக்குங்க 1 கப் இட்லி அரிசி, 2 கப்பு ராகி, 1/4 கப்பு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ நான் 2 நாளைக்கு முன்னாடி அரைச்ச ராகி மாவு இருந்ததுங்க. இது கூட துருவின கேரட், ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் வெங்காயம் இது எல்லாத்தையும் வதக்கி கொட்டிட்டுங்க பணியாரம் மாதிரி தான் ஊற்றி எடுத்திருந்தேன். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக அந்த டீ கூட சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எந்த வகை சிறுதானியம் சேர்த்து நீங்கள் மாவு அரைச்சாலுமே இந்த மாதிரி காய்கள்லாம் வதக்கி கொட்டிங்க நீங்கள் பணியாரமாக சுட்டு சாப்பிடுங்க, நல்ல மனமாக ருசியாக இருக்குங்க. இப்போ வாங்க ராகி பணியாரம் சுட சுட ரெடி ஆயாச்சு, சாப்பிட்டுட்டு போகலாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கேக் பண்ணியிருந்தேங்க, அந்த ரெசிபி கேட்டிருந்தீங்க. எனக்கு ரெசிபி போடுறதுல என்ன தெரியுமாங்க சிக்கல், தீரன் குட்டிக்கு பண்ணுறது பார்த்தீங்கன்னா க்ளூட்டன் ஃப்ரீ மாவு, அதுக்கப்புறம் இந்த டைரி ஃப்ரீ பட்டர் பயன்படுத்தி தாங்க நான் பண்ணுவேன். அது எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னு எனக்கு தெரில, அந்த ரெசிபி போட்டால் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்குமான்னு தெரிலங்க. அதனால தான் இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணாமல் இருக்கேன். பட் ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. 2 மணி நேரம் ராகி நல்லா ஊறியாச்சுங்க, மாவு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அவனில் எப்படி புளிக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க, ஒரு 10 நிமிஷம். லைட்டாக கை விட்டு பார்த்திங்கன்னா வெது வெதுப்பாக இருக்கணுங்க, நம்ம ஊர் கிளைமேட் மாதிரி. மாவை தூக்கி அப்படியே உள்ள வைங்க. இப்போ ஃபுல் சம்படமாக நீங்கள் மாவு அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா கீழே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க, பொங்குனா அதில் விழுகிறதுக்கு. ஸோ இப்போ அப்படியே அவனை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா காலையில் அரைச்சா நைட்டு பொங்கிடுங்க. சரிங்க, இவ்வளோ டெய்ஸி கிரானி ஸ்கொயர்ஸ் கையில் வச்சுருக்கேன் இல்லைங்க, இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் கெஸ் பண்ணுங்களேன் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்வெட்டரை போட்டு லக்கியோட ஃபோட்டோ உங்களுக்காக.